ஹை டிஎஸ், நான் உங்கள் கேஆர் பேசுகிறேன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அடுத்த ஒரு ஃபியூ கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணணும். ப்ளஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு போட்டால் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம், நாங்கள் எல்லாம் அலுமினி ஏசல் இந்த கம்யூனிட்டி ஃபேமிலிஸ்லேருந்து நாங்கள் எல்லாம் என்ன உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறது. அது கொஞ்சம் பேர் தான் இங்கே கொஞ்சம் பேர் மட்டும்தான் பார்க்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு போட்டோன்னே எங்கள்கிட்ட என்ன நீங்கள் எதிர்பார்க்கலாம், இல்லை எங்களை எப்படி நீங்கள் பெட்டராக புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். யாருமே பார்க்குறது இல்லை, கொஞ்சம் பேர் தான் பார்க்குறீங்க. அப்புறம் நான் லாஸ்ட் டைம் பண்ண அந்த டிப்ரெஷன் லாஸ்ட் சீரீஸ் ஒன்று பண்ணியிருந்தோம். அதான் லாஸ்ட் இனிமேல் கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன். அதை பண்ணிவிட்டு நான் எங்கேயுமே அப்லோட் பண்ணல. ஜஸ்ட் அந்த யூடியூப்பில் மட்டும்தான் இருக்குது. அது போய் பாருங்கள் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கன்னு. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது டிஎஸ். எதை பார்க்கக்கூடாதோ அதை நிறைய பாருங்கள், எதை பார்க்கணுமோ அதை பார்க்கறது இல்லை. எது சும்மா ஜஸ்ட் கிட்டிங், அது உங்களோட சாய்ஸ் தான். பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்கள் நிறைய பார்க்கணும், எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா நாங்கள் டைம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. ஒன்று எப்படின்னா, கொஞ்சம் லீட்ஸ் எல்லாம் ஆன் அண்ட் ஆஃப் இருக்கிற லீட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்புறம் பர்மனெண்ட்டாக எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுற லீட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அது ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே அந்த ஜென்ராசிட்டி எல்லாத்துக்கும் நான் வரணும்னு கைண்டாக கேட்டுக்கிறேன். ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணால் இன்னொருத்தருக்கு அது வரக்கூடாது, சரியா? ஏன்னா அவங்க ட்ரூவாக இருந்தால் தான் நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன், இல்லாட்டி உண்மையான ஒர்க் பண்ணியிருந்தால் தான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா. ஒரு சில லீட்ஸ்லாம் ரொம்ப கன்சிஸ்டன்ட், அவங்களாம் இருக்கிறதுனாலே நம்மளுக்கு ஒரு பெரிய பலம். வி ஃபீல் வெரி சப்போர்ட்டிவ், சரியா? நீங்கள் 2-3 விஷயம் நீங்கள் தெளிவாக அதில் புரிஞ்சுக்கணும். இதில் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு லீட்ஸுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க, கொஞ்சம் வேல்யூ பண்ணுங்கள், அவங்கள போய் ரீச் பண்ணுங்க, அவங்க சொன்னால் கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா இப்போ ஒரு சாதாரண ஒரு பையனும் ஒரு பொண்ணு, ஒரு மென் அண்ட் விமன் இருக்கிற மாதிரி தான் அவங்க லைஃப்பும் இருக்கும். அவங்க லீட்ஸ்னால ஒரு நிறைய 2 கொம்பெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கடவுள் கொடுக்கல. அவங்க அவங்க நார்மலான ரொட்டீன் லைஃப்பில் இருந்து கொஞ்சம் டைம் எடுத்து இது கொடுத்து பண்ணுறாங்க. என் ஃப்ரெண்டு இன்றைக்கி கேட்டான், நாங்கள் கோயம்புத்தூர் இருக்கு அப்படின்னு நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ மச்சி எனக்கெல்லாம் காலை எழுந்திரிச்சு ஆஃபீஸ் வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் ஆனால் அப்படியே இட்லி சாப்பிட்டு படுத்து ஒன்று தாண்டா இருக்குது, எப்படா உன்னால் இதெல்லாம் முடியுது அப்படி இப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தான். அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை ஒன்று சொன்னான். என்ன சொன்னான்னா, நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அவங்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பு, ஒரு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸை பற்றி கேட்டுட்டு இருந்தோம். நீங்கள் தான் எனக்கு எல்லா வேலையும் கொடுப்பீங்களே அப்புறம் அதனால் கேட்டுட்டு இருந்ததுனால அப்போ அவன் 2-3 கொஷின் கேட்டான். எப்படா இப்படி எல்லாரும் கேட்கும்போது எப்படி பண்ணோன்னு உனக்கு தோணுது? ஒன்று. இன்னொன்று, எனக்கு புரியுது இப்போ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இந்த ஒர்க் இத்தனை வருஷம் செய்கிறாலும் நீங்கள் பெஸ்ட்டாக தானே இருப்பீங்க அதில் அப்படின்னு ஒன்று சொன்னான். அது நீங்கள் என்றைக்காவது வேல்யூ பண்ணியிருக்கீங்களா? இந்த மெட்டீரியலாக ஒருத்தர் உருவாகணும்னா அவங்க வாழ்க்கையில் பெற்றதை விட இழந்தது அதிகமாக இருக்கும். தகுதி நிறைய இருக்குது, தகுதியை நிறைய வளர்த்திக்கிட்டு அந்த தகுதிக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அந்த சம்பாதிக்காமல் அதில் பாதி தான் சம்பாரிச்சிருக்காங்க, பாதியை விட கம்மியாக தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு என்ன வரும்? அவங்க மேலே மரியாதை தானே வரணும். இது கூட க்ளோஸாக இருக்கிற லீட்ஸ் அத்தனை பேர்த்துக்கும் தெரியும். வெளியே இருக்கிற தெரியாதவங்க தான் அந்த தப்பு தப்பாக பேசுகிறது, ஏதாவது நெகட்டிவாக பண்ணுறது அப்படியெல்லாம். எனக்கு அந்த 2-3 வார்த்தையும் ரொம்ப பிடிச்சிது, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் அவன் கரெக்டாக புரிஞ்சுக்கிறான்ல அப்படின்ட்டு. அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன். எல்லோரும் ஒரு ஜாப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஒர்க் அவுட் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறீங்க, வேலைக்கே போகாதவங்க திடீர்னு படிக்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க. ரொம்ப வருஷம் போகாதவங்க, இல்லை வேலையே பண்ணாதவங்க, சரியா? ஒரு 10 வருஷம் கேப்பில் இருந்துட்டு திரும்ப ஒரு வருஷம் தான் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஒரு 10 வருஷம் கேப் ஆயிடுது, ஒரு மேரேஜ், திரும்ப ஒர்க் பண்ண முடியுது. அப்படிலாம் இருக்கும்போது 30 வருஷமாக ஒருத்தர் கன்சிஸ்டண்ட்டாக இந்த வேலையை பண்ணிக்கிறான்னா எத்தனை இழந்திருப்பேன் நான். ஸ்டார்டிங் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இது பண்ணுறேன் இல்லையா. அவங்களுக்கே தெரியாது நான் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறேன். ஆனால் அவங்க லைஃப்பில் எல்லாமே பண்ணியிருக்கிறேன். அவங்க இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம திரும்ப திரும்ப அதை பற்றி பேசுகிறதும், அதை பற்றி நிறையா ஆடியோஸ் வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு போய் சேரும்போது இதெல்லாம் எனக்கு கேர் பண்ணான், இதெல்லாம் பண்ணான், அவன் ஃப்ரெண்டை கூட்டு வந்தான், இவனை கூட்டு வந்தான் அப்படின்லாம் இப்போல்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியல. எல்லாமே அவங்க மனசாட்சிகள் தான். மனசாட்சி தான் நம்ம கொஷின் பண்ணிக்கிறீங்க. யாரையுமே ஒருத்தரை பற்றி தப்பாக பேசலை, ஒருத்தர் எனிமிட்டியெல்லாம் நான் க்ரியேட் பண்ணிக்கல. எனக்கு ஏன்னா ஐ லவ் பீப்புள், அதனால் நான் யார்கிட்டும் எனிமிட்டியெல்லாம் க்ரியேட்லாம் பண்ணிக்கல. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது 30 வருஷமாக ஒரு வேலையை செஞ்சால் நீங்கள் இம்ப்ரூவ் ஆக மாட்டிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்றைக்காவது கன்சிஸ்டன்சி குறைஞ்சிட்டு பார்த்துருக்கீங்களா? அது நீங்கள் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா உயிருக்கு போராடிட்டு இருந்த ஒரு டிப்ரெஷனில் ஒரு 3 வருஷம் இருந்தேன். அதுவும் கூட இருந்தவங்க அத்தனை பேர்த்துக்கும் தெரியும். நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறீங்க, எப்படி இருந்தேன்னு தெரியும், லைவாகவும் பார்த்தீங்க.
நிறைய எஸ்எல் கெட் ஓவர் நடந்துச்சு, அலுமினி கெட் ஓவர் நடந்துச்சு. அலுமினி வந்து 2 அலுமினி கெட் ஓவர் நடந்துச்சு. ஆனா அப்ப கூட வந்து எவ்வளோ கஷ்டத்த உள்ள இருந்தா கூட அந்தந்த ஈவெண்ட் அந்தந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டியது பண்ணணும்ல. அப்ப நீங்க அப்ப அத புரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. ஒரு 30 வருஷ உழைப்பு ஒருத்தரோடது அப்படிங்கிறது. எனக்கு கடவுள் இந்த உலகத்துல வச்சிருந்தாரு. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருந்துச்சு. நான் அத பண்ணுனேன். அத நான் வேல்யூ பண்ணேன். அந்த வேலைய காசு வாங்காம ஃப்ரீயா பண்றது தான் மனிதம். நம்ம அத மட்டும் தான் பண்ணணும். சரியா? அப்ப என்னோட இருக்கிற லீட்ஸ் எல்லாருமே ஒரு 10 வருஷம், 11 வருஷம் ஒர்க் பண்ண லீட்ஸும் இருக்காங்கல்ல. 30 வருஷத்துல வந்து 30 வருஷமா கூட இருந்தவங்க இருக்காங்க. யாருமே நான் இல்லைன்னு சொல்லல. அவங்க இல்லாம இந்த ஸ்ட்ரென்த் வந்துரல. ஆனா, அப்பப்போ வந்து ஒர்க் பண்ணவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இனிஷியல் ஸ்டார்ட்டிங்க்கு நெறைய பேர் கொஞ்சம் ஒர்க் பண்ணி குடுத்தீங்க. ஒரு 2 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் விட்டுட்டு போனாங்க. அடுத்த லீட்ஸ் வந்தாங்க. அது வந்து என்னன்னா, அந்த ஈகோ ஹர்ட் ஆகும். ஏன் வந்து அந்த பழைய லீட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க அப்படிங்கும்போது, ஒரு சிலர் நெறைய ஒர்க் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்தாங்க. புது பசங்க பண்ணட்டுன்னு. ஒரு சிலருக்கு ஒரு மைண்ட் செட் நான் 2 வருஷம் பண்ணிட்டேன். நீ அடுத்தவங்க வந்து பண்ணட்டும் அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா, இத வந்து எல்லாருமே லைஃப் லாங்கா கொஞ்சம் கொஞ்சம் டைம் குடுத்து பண்ணலாம்ல. ஏன் அந்த ஈகோ கிளாஷ் ஆகணும் ஒவ்வொருத்தருக்கும்? சரி 30 வருஷம் இப்ப நீங்க வந்து சாதாரணமா ஒரு 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 சாஃப்ட்வேர் நான் அதில இருக்கனால அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேங்க. நீங்க நீங்க வந்து உங்க எக்ஸாம்பிளுக்கு ரிலேட் பண்ணிக்கங்க. சாதாரணமா ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்றோம். நீங்க 30 வருஷத்துல எங்க போயிருப்பீங்க? ஒரு அரசியல் எடுத்துக்கங்க, ஒரு போலீஸ் எடுத்துக்கங்க. எந்த எந்த ஃபீல்டு வேணா எடுத்துக்கங்க. ஆக்டிங் எடுத்துக்கங்க. ஒரு 30 வருஷமா ஒருத்தன் வேலை செஞ்சா அவன் எங்க போயிருக்கணும்? நான் அந்த இடத்துக்கு தான் வந்தேன். இங்க வந்து என்னன்னா, இங்க உங்க விசிபிலிட்டி, உங்களோட கிரெடிபிலிட்டி இதெல்லாம் இருந்ததுனால தான் எனக்கு அது கிடைக்கல பெருசா. கரெக்ட்டா? அவங்கவங்க மத்த ஃபீல்ட்லலாம் அவங்கவங்க உழைக்கிறதுக்கு உண்டானது அவங்களுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டூ தேர் குரோத் அப்படிங்கிறனால அவங்க படபடன்னு மேல வந்துட்டாங்க. இங்க எல்லாம் மக்கள சார்ந்து இருந்ததுனால, அப்ப நீங்கலாம் விஜயகாந்துக்கு பண்ண தானே பண்ணுவீங்க. உங்க மனசாட்சி கேட்டுக்குங்க. சரியா? இன்னொன்னு வந்து என்னன்னா, என்னோட என்கிட்ட இன்னொரு இன்னொரு விஷயம் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 30 வருஷ உழைப்பு இதில இருக்குது. 30 இயர்ஸ் நான் குடுத்துருக்கிறேன். அந்த 30 இயர்ஸ் நான் இழக்காததெல்லாம் என் லைஃப்ல ஒண்ணுமே இப்ப கிடையாது. எல்லாமே சரியா? எனக்கு இது எல்லாத்தையும் இப்படிதான் அப்படின்னு சொல்லி தான் என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். நான் இதான் என்னோட நேச்சர். இப்படிதான் இருப்பேன். இப்படிதான் நானு. இல்லாட்டி உனக்கு பிடிக்கலைன்னா விட்டுட்டு போயிரு அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் ஒரு டைம். உனக்கு பிடிக்கலைன்னா பரவால்ல. நீ மூவ் ஆன் ஆகி போய்க்கோ. நானும் வேற பார்க்கலாம் என் லைஃப் அப்படியே போகட்டும் அப்படின்லாம் சொன்னேன். பட் அப்ப சொன்னேன் அப்படி நான் லவ் பண்ணும்போது நீங்க இப்படிலாம் எனக்கு தெரியாது ரொம்ப அப்படின்னு. அப்புறம் விட்டுட்டு போகல. நான் இப்ப என் பையனையும் அப்படித்தான் சொல்றேன். என் பையனையும் வந்து என் பொண்ணையும் வந்து நீங்க ஒரு வேளை டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்றீங்க. டாக்டர் ஆயிட்டீங்கன்னா, உங்க லைஃப்ல அப்பாவுக்கு பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு. முடியாதவங்களுக்கு ஒரு 10 பேத்துக்கு ஃப்ரீயா சர்ஜரி பண்ணிருங்கப்பா. சரியா? ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த பேமெண்ட் அவங்களுக்கு வேண்டாம். நான் ஃப்ரீ சர்ஜரி பண்றேன். நீங்க எக்ஸ்பெர்ட் ஆயிட்டு அந்த அந்த ஃபீல்ட் எக்ஸ்பர்டைஸ் ஆயிட்டு எனக்குன்னு நீங்க பண்ண வேண்டியது அது மட்டும் தான். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளோ வேணா சம்பாரிச்சுக்கங்க. நான் வேணான்னு சொல்லல. அத பண்ணி குடுத்துருங்க. முடியாதவங்களுக்கு பண்ணுங்க கூட்டிட்டு வந்து. சரியா? ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி, அம் உங்க ஃபீஸ் மட்டும் நீங்க வாங்காம பண்ணுங்க. சரியா? ஒருவேள மத்தபடி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்த வேண்டியது அந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ்க்குலாம் அது எஸ்எல் அலுமினி ஏதோ ஒண்ணு பண்ணி குடுக்கும்னு வச்சுக்கோங்க. எனக்கு முடிஞ்சா நீங்க அத பண்ணுங்க. இதையும் சேர்த்து பண்ணீங்கன்னா ரொம்ப கிரேட் தான். அப்படிதான் நான்லாம் சொல்லி என் பையன வளர்த்துறேன். ஒரு நாள் கூட வந்து நீ நெறைய சம்பாரிச்சிரு, நெறைய சொத்து சேர்த்திரு, இத பண்ணிரு, அப்படிலாம் ஒண்ணுமே சொல்றதில்ல. ஸோ இந்த மாரி நல்ல குட் குவாலிட்டிஸோட தான் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய விஷயம் வந்து, ஒருத்தன் 30 வருஷமா இதெல்லாம் பண்ணியிருக்கான்னா, எங்கூட அந்த சின்ன வயசுலருந்து நான் ஒர்க் பண்ண அத்தன பேரும் இன்னைக்கு கொஞ்சம் பேர் கூட இருக்காங்க. அவங்களுக்கு நடந்த ஒரு நல்லது இருக்கும். கெட்டது ரொம்ப குறைவா தான் இருக்கும். ரொம்ப பெனிஃபிட்டடா தான் இருந்திருக்கும். ஏன்னா நம்மள அழிச்சுக்கிட்டு தானே போய் ஒரு வேலை செய்வோம். அவங்க வந்து அத பத்தியெல்லாம் வந்து எங்கேயும் பேசுனதெல்லாம் கிடையாது. இங்க எப்படி தெரியுமா இருக்கும்? நான் யுஎஸ்ங்கிறதுனால சொல்றேன். இங்க நெறைய பேர் வந்தோனே பார்த்தா கிரீன் கார்டு குயிக்கா அந்த EB-1ன்னு ஒண்ணு வாங்கிருவாங்க. கொஞ்சம் பேர் வந்து EB-2ல முன்னாடி ஃபைல் பண்ணி அவங்களுக்கெல்லாம் 5 வருஷத்துல அந்த மாரிலாம் வந்துருச்சு. நாங்கலாம் 10 வருஷமா வெயிட் பண்றோம். இன்னும் ஒண்ணும் நடக்கல. இவங்களுக்கெல்லாம் எங்க மேல ஒரு மனிதாபிமானம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. எங்கேயாவது போய் ஒரு ஃபுல் டைம் ஜாப் கேட்குற ஏதோ ஒண்ணு கேட்டோம்னா, உடனே சொல்லுவாங்க, அம் கிரீன் கார்டு வேணும், சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படிம்பாங்க. நீங்கலாம் இதெல்லாம் இல்லாம தான் ஏன் வேலைக்கு வந்தீங்க? அப்போ உங்களுக்கு ஒண்ணு நடந்துருச்சுன்னா இவங்க என்ன சொல்லணும்? எனக்கு நடந்துருச்சு பாவம் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது நடக்கணும், அவங்களுக்கு பண்ணி குடுக்கணும்னு தானே இவங்க போராடணும். இவங்கலாம் போராட மாட்டாங்க. இவங்க வாட் இஸ் நெக்ஸ்ட்ன்னு இவங்களுக்கு பார்த்துட்டு போயிருவாங்க. பட் நான் அப்படி பண்ணலையேல்ல. இப்ப நான் வந்து ஒரு லெவலுக்கு நல்லா மேல வந்துட்டேன். எனக்கு எதுக்கு இதெல்லாம்? நான் ஆல்ரெடி சோசியலைசிங் ஓரளவுக்கு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு ஜாலியா என் லைஃப் இருந்திருக்கலாம். இத்தன வழியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்க வேண்டியதில்ல. இது ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது. எவ்ரி டே யூ ஹேவ் டூ ஸ்லீப் அண்ட் யூ ஹேவ் டூ வேக் அப் வித் திஸ். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் இதோட இத்தன வருஷம் பண்ணிட்டேன்.
நிறைய நாள் சைலண்ட்டாக வச்சுருந்தது ஆக்டிவிட்டி நிறைய தான் பண்ணோம், யாருக்கு சொல்லாமல் வச்சுருந்தோம். ஏன்னா நீங்கள் போய் அதை இதையும் சொல்லி எல்லா இடத்துலையும் பிரச்சனை பண்ணிடுவீங்க. உங்களோட எதிர்ப்பை இப்போ வந்து ஸ்கூலில் படிக்கும்போதும் சரி, காலேஜில் படிக்கும்போதும் சரி, போனனே காலேஜ் வந்து லீவ் போட்டுட்டு நம்ம ஃப்ரெண்டே ஒருத்தன் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணணும். 3 நாள் லீவ் போட்டுட்டு 3 நாள் ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் 1 வீக் லீவ் தான் ஜாயின் நீங்கள் போவீங்களா? ஜாயின் பண்ணி நம்மளுக்கு காலேஜ் புதுசு தான், அவன் தனியாக போகிறான், பணம்லாம் எடுத்துகிட்டு போகணும். அம்மாவும் கேட்டாங்க, அவனும் வாடா போகலாம் அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து சொன்னேன், அப்படி லேட்டாக போனேன். அப்படி நான் போனேனே 3 நாள் 4 நாள் லீவ் போட்டு அவங்க கூட போய் அவன் அட்மிஷன்லாம் போட்டுட்டு அவங்க கூட தங்கிட்டு அப்புறத்து கிளம்பி வந்தோம். அந்த காலத்துலேயே அப்படி தான். இது ஒன்றும் இன்றைக்கி புதுசெல்லாம் கிடையாது. அதை வந்து நீங்கள் தான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், சொன்னால் புரிஞ்சுக்கணும். அது அந்த அந்த வேலைக்கு ஒரு மரியாதை இருக்கணும், சரியா? நீங்கள் கொடுக்குறீங்களே, இந்த யூனிவர்ஸ் கொடுக்குமில்ல, இந்த கர்மா கொடுக்குமில்ல, இந்த கடவுள் என்ன பார்ப்பார்ல, பையன் 30 வருஷமா இந்த வேலையை பண்ணுறான் அப்படியே நீ ஒரு இடத்துக்கு கொண்டு போவார்ல, அதுதான் இங்கே வந்துச்சு. அப்புறம் கூட இருக்கிற லீட்ஸ் அத்தனை பேர்த்துக்கு இது தெரியும், ஒர்க் பண்ணவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு தெரியும். அதனால் நீங்கள் லீட்ஸ்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணால், இப்போ இந்த 30 வருஷம் இந்த வேலை செய்கிறக்கான இருந்தேன், நானும் உங்களோட சேர்ந்து அதே +1 +2 தானே படித்தேன். ஓகே, கேஆர் சொசைட்டிக்கு ஒர்க் பண்ணுறான்னு எனக்கு சிலபஸ் மாற்றிட்டாங்களா, இல்லை காலேஜில் சொசைட்டிக்கு ஒர்க் பண்ணுன்னு சொல்லி எனக்கு எதாவது எச்சா மார்க் கொடுத்துட்டிங்களா? நீங்கள் இன்னும் குறைச்சி எனக்கு கஷ்டம் தானே படுத்துனீங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும். எங்கேயாவது இந்த பையன் சொசைட்டிக்கு இவ்வளோ வேலை பார்க்குறான், இவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணுறான், ஃப்ரீயாக டியூஷன் எடுக்கிறான், இத்தனை விஷயங்கள் பண்ணுறான், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் போய் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறான், முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான், அப்படியெல்லாம் போய் எனக்கு ஒரு பேப்பர் படிக்க வேணான்னு சொல்லலை, எனக்கு இன்டர்னல் மார்க் அதிகமாக போட்டுடல, எனக்கு இன்னும் என் லைஃப்பை ரொம்ப ஹார்டு தான் ஆக்குனீங்க இல்லையா? ஸோ இப்படி தான் நடந்துச்சு, சரியா? பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ ஹார்டாக போகும்னு தெரில. இப்போ வந்து எனக்கு தோளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என் பையன் வந்தாச்சு. என் லெஃப்ட் சைடு என் பொண்ணு நிற்கிது, ரைட் சைடு என் பையன் நிற்கிது. இதுக்கு முதல்லையே நான் பயப்படல, இனிமேல் பயப்படுவேனா? அதனால் நம்ம தப்பு பண்ணால் தானே பயப்படணும், தப்பு பண்ணுறவங்களே பயப்படுறதில்ல, நான் ஏன் பயப்படணும்? ஸோ இப்படி தான் இந்த 30 வருஷம் இப்படி தான் நடந்துச்சு. எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டாக தான் இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும். என்னால் எந்திரிச்சு நடந்து போக முடியாத டைம்லையெல்லாம் கூட பல்ல கடிச்சிட்டு அப்படியே தலையை சீவிட்டு அப்படியே பேண்ட் எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படி கிளம்பி வெளியே போனாலும் எத்தனை நாள் இருந்திருக்கும் இல்லையா? கண்ணே முழிக்க முடியாது, அத்தனை தலைவலி இருக்கும். அதோட ஒரு காஃபி குடிச்சிட்டு போனது எத்தனை நாள் இருக்கும்? பரவாயில்ல, அதெல்லாம் நான் வந்து சொல்லியெல்லாம் காட்டல. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி. லீட்ஸ் நிறைய பேர் இதே மாதிரி அவங்க பர்சனல் நீங்களாம் என்னென்ன பண்ணுறீங்களோ ப்ளஸ் இது எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், சரியா? நாங்கள் வந்து லீட்ஸ்னு கூப்பிட்றது வந்து தே ஆர் லீடர்ஸ் இல்லையா? அவங்க வந்து இந்த தாட் எடுத்து ஒரு காசு வச்சுருக்கிறவங்க தான் பண்ணுங்க. லீடராக என்ன? காசு நிறைய சம்பாரிச்சிட்டா மட்டும்தான் லீடரா? காசு நிறைய சம்பாரிச்சுன்னு கொண்டு நீங்கள் போட்டேன்னு ஒரு டாஸ்க் பண்ண முடியுமா? எங்கள் பியூ அலுமினியில் ஒரு லீடு அமெண்ட்மெண்ட் டாக்குமெண்டேஷன் அடித்தாங்க, படித்து பார்த்து அடித்து இந்த மாதிரி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அமெண்ட்மெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் அடித்து கொடுத்தா. அப்படி அந்த ரெஜிஸ்டார் வாங்கி இப்படித்தான் டாக்குமெண்ட் அடிக்கணும்னு சொல்லி ஒரு சாம்பிளுக்கு வாங்கி வச்சுக்கிச்சு கோயம்புத்தூரில். ஓ இப்படிலாம் அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஓகே, ஸோ அப்படி தான் அந்த மாதிரி என்ன டெடிக்கேஷன் அதுக்கெல்லாம் அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லா லீட்ஸுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். நீங்கள்லாம் வந்து எல்லாருமே நீங்களாம் இம்ப்ரூவ் ஆகிருப்பீங்க. உங்கள் அப்பா அம்மா இம்ப்ரூவ் ஆகலாம், உங்கள் அக்கா தங்கச்சி இம்ப்ரூவ் ஆகலாம், உங்கள் அண்ணன் தம்பி இம்ப்ரூவ் ஆகிடலாம். ஏன்னா அவங்களே எவ்ரிடே ஒர்க் பண்ணுறாங்க, காசு வருது, அதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, இம்ப்ரூவ் ஆகிடுறாங்க. ஆனால் நாங்கள் காசு வராமல் ஒரு வேலை மற்றவங்க நல்லா இருக்கும்னு பண்ணுறோம், நாங்கள் இம்ப்ரூவ் ஆகிருக்க மாட்டோமா? இந்த 30 இயர்ஸில் நான் எவ்ரிடே ஒர்க் பண்ணிக்கிறேன், நான் இம்ப்ரூவ் ஆகிருக்குமான்னு கேட்குறேன். சரி, நீங்களாம் எத்தனை பேர் இப்போ அலுமினி ஜாயின் பண்ணி எவ்வளோ வருஷம் இருக்கும்? இப்போ பிஎம்ஹெச்எஸ் அலுமினி ஆல்மோஸ்ட் இப்போது 11-12 இயர்ஸ் இல்லையா? ஸோ பிரசன்னா வந்து சொன்ன காலத்துக்கு பார்த்தா இப்போ 14 வருஷமே இருக்கும். பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணினது, க்ளோஸ் பண்ணினது எல்லாம் எத்தனை தடவை க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம்? அப்படி தானே கொண்டு வந்தோம். ஸோ இப்போ ஒரு 11 வருஷம் போனோம், 10 11 வருஷம் ஆச்சு இப்போ கணக்குக்கு. பியூ வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2 இயர்ஸ் ஆச்சு, ஐஎஸ்எல் 20 வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ பேர் கூட இருந்திருப்பீங்க, எவ்வளோ வருஷமாக இருந்திருப்பீங்க, எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணிங்க கேட்கல, எவ்வளோ வருஷமாக இருந்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கெல்லாம் புரியுதில்ல, ஓகே கன்சிஸ்டண்ட்டாக தான் பண்ணுறாங்கன்னு ஒன்று நம்புறீங்கல்ல. இது காசு வராதனால நீங்கள் நிறைய பேர் மதிக்கிறது இல்லை, அவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வந்து இன்னொன்று வந்து என்ன சொல்லணும்னா, நீங்கள் லீட்ஸ் எல்லாம் மதிக்க ஆரம்பிங்க. நாங்கள் எல்லாருமே வந்து உங்களுக்காக தான் வேலை செய்கிறோம், சரியா? செகண்ட் விஷயம் என்ன சொல்லணும்னா, பணத்தை எங்கேயாவது விட்டுறீங்க. இந்த இதில் வந்து நான் நிறைய டைம் நாங்கள் அதை சொல்லியாச்சு, இது வந்து ரொம்ப ஏமாற்றிடுவாங்கப்பா, பார்த்துருக்கணும், சோசியல் மீடியா காலம், எப்படி வேணாலும் ஏதோ ஒரு நம்மளை ஒரு பேராசை தூண்டி விட்டு இருக்கிற பணத்தையும் பிடுங்கிட்டு போயிடுவாங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.
பார்த்து செலவு பண்ணோம்னா பிஸ்னஸ் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு எங்கெங்கேயோ இன்னைக்கு பணத்தை போட்டு விட்டு போட்டு வந்து படிச்சவங்களும் பண்ணுறீங்க, கம்மியாக படிச்சவங்களும் பண்ணுறீங்க, நிறையா படிச்சவங்களும் பண்ணுறீங்க. அப்போ வந்து திரும்ப வந்து அது பணம் வேணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு எப்படி நாங்கள் ஒர்க் பண்ணுறது? இப்போ ஒரு லீடாக இருக்கிறீங்க, ரொம்ப வருஷமாக கூட இருந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை தெரியாமல் ஏமாந்து போயிட்டீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம். நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப முக்கியமான ரோலில் இருந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஏதாவது தவறி நடந்திருந்ததுனால் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம கொடுக்க ஹெல்ப் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து மெடிக்கல் எஜுகேஷன் அப்படி தானே கொடுக்கணும் இல்லையா? ஸோ சும்மா வந்து இந்த மாதிரி வந்து ஒன்று கொடுத்தோம்னா அப்புறம் அது எப்படி எக்ஸாம்பிளாக இருக்கும்? அது எல்லாத்துக்கும் அது பண்ணணும்ல. கரெக்டாக நாங்கள் டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணல. பட் இந்த ஒரு விஷயம் தான் இருக்குது. இதை சொல்ல நினச்சேன். சரியா? மற்றபடி நாங்கள் எல்லாருமே ரொம்ப எல்லா இப்போ கூட 2 பேர் வந்து ஒருத்தர் ஃபினான்ஷியல் ஹெல்ப் கேட்டாங்க. இப்படி கேட்குறாங்களேன்னு அவங்க அக்காட்ட போய் சொன்னா, அவங்க அக்கா அவங்களும் வேணும்னு கேட்குறாங்க. ஒருத்தர் அலுமினியில் இருக்காங்க, ஒருத்தர் ஏசில் இருக்காங்க. 2 பேருமே கேட்டாங்க. லீட்ஸை வச்சு செக் பண்ணி பார்த்தது. பட் இந்த டைமில் கொடுக்க முடியாது. இப்போ தான் வந்திருக்காங்க அப்படின்லாம் சொன்னோடனே 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. நீங்களாம் கூட இருக்கணும்ல. கூட இருந்து தானே இதை பண்ணணும். அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கார். அவர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா, அவர் பண்ணுறது சின்ன சின்னது ஏதோ ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கிறேன். பட் அவர் எப்போவுமே இதுக்கு எகென்ஸ்டாக தான் பேசியிருக்காரு. அவர் எப்போவுமே இதுக்கு சப்போர்ட்டிவெலாம் பேசுனதில்லை. சரியா? எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. எல்லாத்துக்கும் எப்படினாலும் இருக்க தெரியும். எல்லாருமே ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். அவர் சொல்கிறத பார்த்தா அவருக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்குது பீப்புள்கிட்ட. அதையவே மனசில் வச்சுக்கிட்டே அவர் வாழ்கிறாரு இன்னும். அப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு இதை பண்ணிட்டாங்க, நான் திருப்பி பண்ண மாட்டேன். எனக்கெல்லாம் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்களா? எனக்கெல்லாம் பண்ணின கெட்டதெல்லாம் நான் லிஸ்ட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே யாருமே இருக்க முடியாது. அப்படி தான் இருக்கும். நல்லது பண்ணுறவங்களுக்கு தான் நிறைய கெட்டது நடக்கும். கெட்டவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கெட்டவங்களுக்கு போய் என்ன கெட்டது நடந்துடும் இல்லையா? நீ இந்த சொசைட்டியில் பாதிக்கப்படுறவங்க, கஷ்டப்படுறவங்கள பாதி பேர் நல்லவங்க தான். அவங்களுக்கு தெரியாது, தேர் இன்னசென்ட். அவங்களுக்கு அப்படி யோசிக்க கூட தெரியாது. இல்லையா? நம்ம யூஎஸ்ல 14 வருஷம் நம்ம இங்கே வெளியில் போய் என்ன சுற்றிக்கிறோம், என்ன தெரிஞ்சிருக்கிறோம், என்ன விஷயங்கள் தெரியும்னு ஒன்று இருக்குல்ல. இங்கே 5 வருஷம் இருக்கிறோம், எல்லா வேலையும் பண்ணியிருப்பாங்க. தெரியாது. எல்லா விஷயம், எல்லா அவேர்னஸ் இருக்கும், எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நம்ம எதை கற்றுக்கிறோமோ அதுதானே. எங்கே நேரம் செலவு பண்ணுறோமோ அங்கே தானே. அப்போ நான் திரும்ப திரும்ப அவங்ககிட்ட அதை தான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, ஒருவேளை அவங்கெல்லாம் வேலை செஞ்சு நம்ம வளர்ந்துருவோம்னு நினைக்கிறாங்களே நம்ம தெரியல. 30 வருஷமாக தனியாக நான் என் அளவுக்கு இங்கே யாருமே வேலை பார்க்கல. அட்லீஸ்ட் நம்ம 3 கம்யூனிட்டிஸில் யாரும் ஒர்க் பண்ணல. மற்றவங்க வேலை செஞ்சால் அவங்க தான் வளருவாங்களா? நான் எப்படி வளருவேன்? நான் ஒர்க் பண்ணால் தான் நான் வளருவேன். என் லைஃப்பில் க்ரோத்துங்கிறது வந்து மற்றவங்க க்ரோத்தை வச்சுலாம் நான் வரலையே. இது நான் எல்லாமே என்னோட எஃபர்ட்டு தானே. நான் ஒர்க் பண்ணாமல், நான் கான்ட்ரிபியூட் பண்ணாமல் என்னோட காசு கொடுக்காம நான் வளர்ந்துட்டுனா இல்லையா? அதெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணாமல் ஒருத்தர் வந்து கூட இருந்துருவாங்களா? எல்லாத்துக்கும் நம்ம பண்ணி தான் இருக்கிறோம். நம்மளும் ஹெல்ப் எடுத்துக்கிறோம், அவங்களுக்கு பண்ணுறோம். அப்படி தானே இருந்திருக்கு. ஸோ அப்போ நான் சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கு என்னென்னா, உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துனதெல்லாம் உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் அதுதான் நான் அட்ராக்ட் பண்ணுச்சு. நீங்கள் எங்கூட இருக்கிறது வந்து என்னோட குட்னஸ் மட்டும்தான், வேறு எதுவும் ரீசனெல்லாம் இல்லை. அப்படிதான் அதுதான் உண்மை. ஸோ எல்லார்த்திட்ட ஒரு நல்லது இருக்கும், அதை மட்டும் பாருங்கள். சும்மா வந்து என்னை ஒருத்தர் ஏமாற்றிட்டா நான் இப்படி இருப்பேன், இன்னொருத்தர் ஏமாற்றிட்டாங்க அப்படி இருப்பேன் அப்படின்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும்? அது எல்லா பக்கம் தான் நடக்கும். மனிதனம் இருக்கிற வரைக்கும் அது நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் பெட்டர் ஆகிக்கணுமில்ல. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அது இருந்திருக்கும்ல. ஏன் நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியல? எனக்கு இதெல்லாம் ஒரு ட்ரீமை நான் யோசிச்சு வந்து இந்த காலத்தில் பணம் இல்லாதவன் பணம் தேடித்தானே ஓடுவான். வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவங்களே இப்போ எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இப்படி தான் எல்லாத்துக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் கொடுப்பாங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு கண்ணு முன்னாடி பேரண்ட்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போனதை பார்த்து எல்லாமே முடிஞ்சு லைஃப்பில் வந்து பயங்கர டவுட்டாக இருக்கும்போது நம்ம வந்து ஒரு விஷயத்த ஒரு மனிதத்தை பிலீவ் பண்ணி நம்ம இதுக்கும் பண்ணணும், நம்ம லைஃப்பில் முன்னுக்கு வரணும், எத்தனை பொறுப்போடு ஒருத்தர் நான் மேலே வந்திருப்பேன். எத்தனை இருந்திருக்குன்னு தெரியுமா உங்களுக்கெல்லாம்? அப்போ அதே மாதிரி கஷ்டப்பட்டு வந்தவங்க எல்லாரும் கேர் ஆகிட்டாங்கன்னா இல்லை நிறைய பேர் இல்லையில்ல. அவங்க அதை விட பயங்கர 1000 100 மடங்கு செல்ஃபிஷ்க்கு 1000 மடங்கு செல்ஃபிஷாகி அவங்க லைஃப்பை பார்த்துட்டு அவங்க பாட்டில் போயிட்டாங்க. ஒரு எஃபர்ட் எதுக்கும் போட்டிருக்கும். நான் கஷ்டப்பட்டு படித்தேன். ஆமாம், எல்லாரும் தான் கஷ்டப்பட்டு படித்தாங்க. நான் கஷ்டப்பட்டு தான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கினேன், கஷ்டப்பட்டு தான் இந்த ஜாபுக்கு போனேன், நான் கஷ்டப்பட்டு தான். ஆமாம், எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. ஒரு பைசா கான்ட்ரிபியூட் பண்ணது கிடையாது, ஒரு சின்ன ஒரு டைம் கொடுத்தது கிடையாது, எதுவுமே பண்ணினது கிடையாது. நீ கஷ்டப்பட்டீன்னு உனக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணி, நீ உனக்கு எல்லாத்தையும் எஃபர்ட்லாம் ஸ்பெண்ட் பண்ணி முன்னுக்கு கொண்டு சரி வந்து நீ என்ன பண்ண? ஒன்றுமே பண்ணல. திரும்ப கேட்டால் கஷ்டப்பட்டு நான் அது இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், நான் வந்துங்க நான் செலவு நிறைய பண்ணுவேன் அப்படின்னாரு. என்னென்னு கேட்டால் வீடு கட்டுறதை சொல்லிட்டு இருக்காரு அவர். வீட்டுக்கு ஒவ்வொரு தடவை டெக்கரேட் பண்ணிக்கிறது, ஒவ்வொரு விஷயம் பெருசாக கட்டுறது. நான் இப்போ கூட நிறைய செலவு பண்ணிட்டேன், மேலே ஒரு 2வது மாடி கட்டிக்கிறேன்னாரு. நான் சொன்னேன், அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணுறீங்க இல்லை கொஞ்சமாவது. அப்போ அவர்கிட்ட வந்து பேசிட்டு நான் வந்து டைரெக்டாக சொன்னேன். நான் என்னன்னா, வலிக்காமல் சாஃப்டாக ஏங்க கொஞ்சமாவது குறைஞ்சபட்ச மனிதாபிமானம் வேணும்ல. இப்போ எங்களையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து பகீர்னு இருக்கணும்ல. ஐயோ, அந்த பசங்க பிள்ளைகளை இவ்வளோ வேலை செய்கிறாங்களே மற்றவங்களுக்காக,
இல்லை அவங்க அப்படி பண்ணுறதுனால நம்ம ஒரு பெனிஃபிட் எடுத்துக்க முடியுது. இவ்வளோ பெரிய க்ரௌட் இருக்குது, இதில் நாங்கள் எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் தான் பெனிஃபிட்டாக, நாங்கள் மட்டும் தான் வேணுங்கிற ஹெல்ப் எடுத்துக்கிறோம், மற்றவங்களும் எடுத்துக்கிறது இல்லையா? ஒன்றுமே பண்ணாத எத்தனை பேருக்கு ஹெல்ப் கிடைக்குது? ஒன்றுமே பண்ணாமல் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் கூட இருக்கிறதுனால எத்தனை பேருக்கு எத்தனை பெனிஃபிட் கிடைச்சிருக்குது? ஒரு பிரச்சனைனா வந்து சொல்கிறீங்க, அது கூட நிற்கிறோம், ஒரு பிளட் வேணா கொடுக்குறோம், காசு வேணா ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணுறோம், ஜாப் ஹெல்ப் பண்ணுறோம், விசா ஹெல்ப் பண்ணுறோம், எங்கே என்னென்ன பிரச்சனையோ எல்லாமே கொடுக்குறோம்ல, அக்கமடேஷன் கொடுக்குறோம், எல்லாமே பண்ணதில்ல. ஸோ அவர் அப்படி தான் வந்து அந்த மாதிரி வந்து நான் வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் பண்ணுறேன், நான் நிறைய செலவு பண்ணிட்டேன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், குறைஞ்சபட்ச மனிதாபிமானத்தோடு பேசுங்க. உங்கள் வீட்டுக்கு பண்ணுறதுலாம் செலவு கிடையாது. அது உங்கள் வீட்டுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. இப்படி வந்து சொன்னீங்கன்னா, நான் நிறைய செலவு பண்ணிட்டேன்னு சொன்னீங்கன்னா, அப்போ வந்து மற்றபடி மற்றவங்களுக்கு கொடுக்குறது பண்ணுறதெல்லாம் நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அப்படிலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க லைஃப்பில். அதனால் நீ உங்கள்கிட்ட கேட்குறதெல்லாம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எங்களை புரிஞ்சுக்கிட்டு கூட இருந்தீங்கன்னா இது இன்னும் ரொம்ப சூப்பராக போகும். நான் அந்த இதில் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு கனவு இருந்திருக்கும் இல்லையா, நம்ம வந்து ஒரு அலுமினி மீட் நடத்தணும், இப்படி ஒன்று நடத்தியாச்சு. ஸ்கூலுக்கு ஒரு பிஇக்கு ஒன்று பண்ணணும், அது நாங்கள் பண்ணிட்டோம். ஏஎஸ்எலுக்கு எல்லா ஸ்டேட்லேயும் வைக்கணும், வச்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? ஸோ இப்படி தான் இது எல்லாமே ஒரு கனவு, இதெல்லாம் ஒரு லட்சியம், இதுக்கெல்லாம் போராடி இருக்குது, இதுக்கெல்லாம் வேலை செஞ்சுருக்கிறோம், இதுக்கெல்லாம் எவ்ரிடே இதை பற்றி யோசிச்சிருக்கிறோம், நிறைய எஃபர்ட் போட்டிருக்கிறோம், நிறைய பேர்த்துக்கு நல்லது பண்ணியிருக்கிறோம். நல்லது பண்ணவங்கள வெளியே வந்து பேச மாட்டாங்கப்பா, அதை புரிஞ்சுக்குங்க. எத்தனையோ காசை கொடுத்துருக்கு. ஒருத்தர் வீடியோ, ஒரு யூடியூப் வீடியோ சொல்லுங்க பார்க்கலாம், வந்து அவ்வளோ நல்லவங்க தானே இவங்கெல்லாம். ஒவ்வொருத்தருக்கும் உயிர் போகிறப்ப தானே காசு கொடுத்து, எத்தனை கொடுத்துருப்போம்? ஒரு யூடியூப் வீடியோ வந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்னால் ஏஎஸ்எல் இருந்து கேஆர் வந்து இவ்வளோ இதெல்லாம் பண்ணாங்க, இத்தனை கஷ்டப்பட்டு வேலை செஞ்சார், ஒரு வாரம் லீவ் போட்டு வந்தார், 3 நாள் லீவ் போட்டு வந்தார், உடம்பு சரியில்லாத இதை பண்ணார், என்னால் இதெல்லாம் போச்சு, என்னால் அவருக்கு ரொட்டீனே மாறி போச்சு, அப்படிலாம் ஒருத்தர் வந்து சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் வேண்டாம். இப்போ இங்கே எத்தனை பேர் நல்ல வேலையில் இருக்கிறாங்க, யாரெல்லாம் வேலை வாங்கி கொடுத்தாங்கன்னு அவங்கள சொல்லுங்க பார்க்கலாம். வெளியில் 95% யாரும் உண்மை சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் நடந்திருக்கும், யாராவது பண்ணியிருப்பாங்க இல்லையா? யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்ல, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு புஷ் இருந்திருக்கும். எப்படி வேணா இருக்கலாம். ஒருத்தர் வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு மெட்டீரியல் கொடுத்துருக்கலாம், இல்லை காசு செலவு பண்ணியிருக்கலாம் வேலை கிடைக்காத டைமில், இல்லை வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கலாம், இல்லை இன்டர்வியூ கைட் பண்ணியிருக்கலாம், டிப்ஸ் கொடுத்துருக்கலாம், இல்லை வேலையே வாங்கி கொடுத்துருக்கலாம், இல்லை உள்ளேருந்து ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கலாம், கிளைண்ட்டாக இருந்திருக்கலாம், மேனேஜராக இருந்திருக்கலாம், என்ன வேணா இருக்கட்டும். அந்த பார்ட் ஆஃப் த ஜர்னியில் ஒரு பார்ட்டாக கூட இருக்கட்டும். அதை வெளியே சொல்லியிருக்காங்களா யாராவது? அப்போ சொசைட்டி வந்து எப்படின்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இது கிடைச்சிருச்சு, நம்மளா வாங்கிட்டோம், நம்மளா பண்ணணும்னு நினைக்கிறதுல தான் நம்மளுக்கு கௌரவம் பெருமைன்னு எல்லாம் நினைக்கிறாங்க, நம்புறாங்க. அதனால மற்றவங்க பண்ணுற அந்த மனிதாபிமானத்தோடு ஒன்று பண்ணுவாங்களே, அது பூரா அப்படியே அமுத்தி வச்சிடுறோம், யாருக்குமே சொல்லாமல். இதை செல்ஃபு தான் பெரிய கிரேட்டு மாதிரியும். அதான் சொல்லிக்கிறதே, இப்போ உசேன் போல்ட் ஓடி ஜெயிச்சிருக்காருன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனசு இருக்கணும்ல. நான் ஒன்றா கூட தான் ஜெயிச்சிடும், நீ தான் ஓடலையே, இப்போ எப்படி சொல்கிறது? இப்போ நான் சொல்லலாமா, நான் இப்போ ஓடுன்னா உசேன் போல்ட்டை ஜெயிச்சிருவேன்னு நான் சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி தான் நீங்கள் எல்லோரும் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு மாற்றி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க அதில் ட்ரெயின் ஆகியிருக்காங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பண்ணவே இல்லாமல் நம்ம எப்படி சொல்லிட்டு இருக்க முடியும்? ஸோ அந்த அக்செப்டன்ஸும் வந்துடணும். இதை வந்து உங்கள் பார்ட் ஆஃப் லைஃபாக அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் இது பண்ண முடியும் இல்லையா? எனக்கு ஒன்றும் பெரிய லாஸ் ஆகல. நிறைய பேர் கேட்டீங்க 30 வருஷம் ஒர்க் பண்ணி நீங்கள் என்னத்தை சாதிச்சிங்கன்னா, நிறைய பேருக்கு உருவாக்கி இருக்கிறேன், நிறைய பேர் என்னால் சொல்ல முடியும். பட் நீங்களாம் ரெடியாக அதை லிசன் பண்ணுறதுக்கு, யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும் நம்மளால் லிஸ்ட் போட்டு சொல்ல முடியும். நல்லது தான் பண்ணியிருக்குது. அது எங்கேயாவது ரொம்ப நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது, ரொம்ப ஒரு டவுன் பண்ணும்போது, மார்க் பண்ணும்போதும் அப்போ தான் நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் இது எத்தனை பேருக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு. நல்லது பண்ணவங்களாம் வெளியே பேசவும் மாட்டாங்க, அந்த நல்லது பண்ணலாம் கொஞ்சம் பேர் திரும்ப கெட்டதும் பண்ணுவாங்க. இதையெல்லாம் இப்போ உங்கள் வீட்டில் நடக்கிறது இல்லையா, சொத்து பிரச்சனை நடக்கிறது இல்லையா, இப்போ யார் வீட்லையும் நடக்கிறது இல்லையா, எவ்வளோ பார்க்குறோம் நம்ம. சொந்த பந்தத்துக்குள்ளே எவ்வளவோ ஒன்றா இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா மனமாற்றம் வந்துடும், ஏதோ ஒரு பிரச்சனை. நான் வந்து இத்தனை வருஷமாக இத்தனை பேர்த்த கூட வச்சது எவ்வளோ கஷ்டம். அப்போது எவ்ரிடே வி ஆர் டூயிங் ஒர்க்கு, எவ்ரிடே வி ஆர் டூயிங் ஆக்டிவிட்டி. இன்றைக்கி கூட ஒரு கான்ஃபரன்ஸ் கால் 4 லீட்ஸ் பேசணும், 1.5 மணி நேரம் போச்சு. இன்றைக்கி கூட எல்லாமே நடந்துச்சு. எல்லா நாளும் நாங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்போ கண்டிப்பாக நாங்கள் வளருவோம். இப்போ கண்டிப்பாக பெருசாக தான் வரணும். அது ரொம்ப பெருசாக வரலைன்னா உங்கள் மேலே தான் குறை இருக்குது, அவ்வளோதான். இது யார் அந்த ரிசல்ட்டை கொடுக்குறனா, பீப்புள் தான் பண்ணணும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது அப்படியே நீங்கள் இருந்துட்டு போங்க, அவ்வளோதான். எங்களுக்கும் நாங்கள் பண்ண வேண்டிய திருப்திக்கு நாங்கள் பண்ணிட்டோம். கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு பொலிட்டிஷியனையும் பார்க்கும்போதும், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் பார்க்கும்போது நாங்கள் கண்டிப்பாக ஒரு ரெக்வெஸ்ட்டு வைப்போம். என்னென்னா, சொசைட்டிக்கு ஒர்க் பண்ணுறது ஒரு பேப்பரை ஆட் பண்ணிக்கங்க, அதுக்கு தனியாக மார்க் கொடுங்க. அவங்களுக்கு ஜாப் கொஞ்சம்
இது ப்ரைவேட் ஜாபாவது கவர்மெண்ட் ஜாபாவது அதுலேயும் வந்து கொஞ்சம் ஏதாவது அவங்களுக்கு பண்ணி கொடுங்க. ஏன்னா அவங்க இவ்வளோ டைம் இவ்வளோ காசு போட்டு வேலை செய்கிறாங்களே மற்றவங்களுக்காக, ஏன் வந்து அவங்க கொடுக்கக்கூடாது? அவங்களே ஏன் காமெடியை நீங்களாம் பார்க்கணும்? காமெடியை பார்க்குறவங்கள என்ன ரியல் ஹீரோஸா? எனக்கு வந்து எப்போவுமே வந்து என்னென்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஒரு இடத்துல வந்து இப்போ நம்ம 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 தெருவில் ஒரு சண்டை நடக்குது, அதில் ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்காக போய் நிற்கணும், அவங்களுக்காக பேசணும், ஹெல்ப் பண்ணணும், ஒர்க் பண்ணணும். இன்னொருத்தரை எதிர்த்துக்கணும், எனிமிட்டி பண்ணிக்கணும்னு சொல்லலை, அவங்களுக்கு புரிய வைக்கணும், போராடணும். அதுக்காக ஏன் இப்படி பண்ணுறீங்க, விட்டுருங்களே ப்ளீஸ்னு போய் கேட்கணும். இது தப்பு, இது பண்ணாதீங்க, பாவம், அவங்க பாவம் அப்படின்னு சொல்லணும். அதை பண்ணியிருக்கேன், தெருவுலையும் பண்ணியிருக்கிறேன், வீட்டில் நடந்தால் பண்ணி வீட்லேயும் பண்ணியிருக்கேன், ஆஃபீஸில் நடந்தால் பண்ணினா ஆஃபீஸ்லேயும் பண்ணியிருக்கேன், எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வேணால் ஈஸியாக இருக்குது. ஒரு 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 அக்கா அவங்க பொண்ணு, அவங்க வந்து ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க. பொண்ணு அப்போல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் இவ்வளோ ஈஸி இல்லை, செகண்ட் மேரேஜ் எல்லாம். அப்போ பேசும்போது அந்த 3-4 குடும்பம் எல்லாம் அவங்க இதெல்லாம் எல்லாத்தோட வெறுப்பை நான் சம்பாரித்தேன். எல்லாரும் நான் ஹேட் பண்ணாங்க, எல்லாரும் நான் திட்டினாங்க, ஒரு சில அசிங்கமாக கூட பேசினாங்க. இன்றைக்கி அது நார்மல் ஆயிடுச்சு. பட் அகெயின் ஷி காட் மேரிட் ஆஃப்டர் 7-8 இயர்ஸ்க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணாங்க, டைம் சேஞ்ச் ஆகும்போது. பட் வந்து நான் அப்போவே சொன்னவன் தான், எல்லா இடத்துலையும் எதாவது நடக்கும்போது நான் பேசியிருக்கிறேன், ஆஃபீஸ்லேயும் நான் பேசியிருக்கிறேன். எனக்கு என்னென்னா ஒரு இடத்துல ஒன்று பேச முடியல, இன்னொரு இடத்துல பேசக்கூடாது. ஒரு இடத்துல தப்பு நடக்குது, அதை பார்த்துட்டு நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ண முடியல, நம்ம எதுவுமே அவங்களுக்காக போய் நிற்க முடியல அப்படிங்கும்போது இன்னொரு இடத்துல நம்ம ஏன் போய் வாய் பேசணும்? அதுதான் நிறைய பேர் பண்ணுறோம். எங்கே வந்து பேசணும், எந்த இடத்துல பேசினா நம்மளுக்கு கொட்டு விழுந்துருமோ, அடி விழுந்துருமோ, அப்போ கம்முன்னு இருப்போம். எங்கே பேசினா நம்மளுக்கு ஹார்ம் ஆகாதோ அங்கே பேசிட்டு உட்காந்துருப்போம். அது நான் கிடையவே கிடையாது. சரியா? நான் ஒரு நாள் யாரை பற்றி சோசியல் மீடியாவில் ஒரு நாள் தப்பாக போய் கமெண்ட் பண்ணல, யாரோட இதை போய் ஃபேஸ்புக்லேயே ஒரு நெகட்டிவாக யாரை பற்றி கமெண்ட் பண்ணல, என் யூடியூப்பில் ஒரு கமெண்ட், இந்த மாதிரி தப்பான வேலையெல்லாம் நான் பண்ணதே கிடையாது. யாரை பற்றி ஒன்றும் அப்படி பேசுனதில்லை. ஒன்று எதுக்கணுமோ அதுக்கு ஹானஸ்ட்டாக நேர்மையாக தான் எடுத்துருக்கிறேன். ஏன்டா இது பண்ணாதீங்க, உங்களுக்கு பாதிக்கும். அது ஒரு எதிரி சம்பாதிக்கிறதுல நல்லது பண்ணுறக்காக தான். ஸோ இப்படி தான் நாங்கள்லாம் ஒர்க் பண்ணுறோம். எங்கள் லைஃப்லாம் இப்படி தான் இருக்குது. சரி, எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே ஸ்பெஷலாகலாம் கிடச்சிடல. இவ்வளோ இப்போ எங்கன்னா நாங்கள் லீட்ஸ் எல்லாம் சொல்கிறோம், ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நீங்களும் ஒன்றும் ஸ்பெஷலாக எதுவும் பண்ணிடல. நீங்கள் பண்ணியிருக்கணும், ஆனால் நீங்கள் எல்லாம் பண்ணலை. கரெக்டாக? ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடி கேஆர்னு ஓடி வர்றீங்கல்ல, அப்போ கேட்டால் ஏன் நீங்களாம் ஏன் ஒன்றும் பண்ணக்கூடாது? சின்னதாக ஏன் பண்ண முடியாது? நாங்கள் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற ஒரு வீடியோஸ் ஏன் லைக் பண்ணிட முடியாது? அதை இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொண்டு சேர்த்த முடியாது? இல்லை ஒரு அவார்டு வீடியோ வந்திருக்கு, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் வீடியோ வந்திருக்கும், இல்லை யாராவது கான்ட்ரிபியூஷன் வீடியோ வந்திருக்கு, சர்டிஃபிகேட் ஏதாவது கொடுத்துருப்போம். ஏன் அதெல்லாம் போய் நீங்கள் எதை பார்க்குறீங்க, எதை லைக் பண்ணுறீங்க? நீங்கள் லைக் பண்ணாதனால இது ஒன்றும் தப்பானதுன்னு ஒன்றும் அர்த்தம் இல்லையா? அது ஒரு சாதாரண ஒரு விஷயம். நான் 30 வருஷம் இது இழுத்துன்னு சொல்கிறேன், நீங்கள் ஒரு 3 வருஷம் இழுக்கலாம்ல கூட சேர்ந்து. ஸோ அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன முடியுமோ அதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க. எல்லோரும் சேர்ந்து இதை பண்ணுவோம், எல்லாருமே இம்ப்ரூவ் ஆகும், எல்லாருமே நல்லா இருப்போம். சரிங்களா? நியாயங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், ஈக்குவாலிட்டி இருக்கணும். எனக்கு கூட வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு பெரிய விஐபியோட குழந்தை கூப்பிட்டு வந்து பையனை கூப்பிட்டு சொன்னால் அப்படி இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து விசா வேணும் அப்படின்னு. நான் அப்போ வந்து சொன்னேன், லீடாக வந்து ஒர்க் பண்ண சொல்லுங்கள், லீட்ஸ் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து அடுத்த வருஷம் வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். லிஸ்ட்டில் வரும், நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க, இது வந்து ஒரு பெரிய ஆள் இல்லை, இப்படி தானே அப்படிலாம் நீங்கள் என்ன எல்லாத்தையும் பகச்சிக்கிங்களாட்ட இருக்குது, இல்லை அவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுமில்ல அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லை அப்படிலாம் இல்லை, ஏசலுக்கு வந்து எல்லோரும் ஒன்று தான். நம்ம வந்து இப்போ அவங்க வந்து நம்மளுக்கு எதாவது பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த ஒர்க்கு இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க, அதனால் அவங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க எதுவும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பையனோ பொண்ணோ உள்ளே வந்தால் ஒரே மாதிரி தான் இங்கே இருக்கணும். ஏன்னா நான் கண்டிப்பாக மற்றவங்கள விட்டுருங்க, நான்லாம் ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாத சமுதாயத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். சரியா? எனக்கு அதை சொல்கிறனால நான் எங்கேயும் நான் பயப்படல, அதுதான் உண்மை. எங்கேயுமே ஈக்குவாலிட்டியெல்லாம் இங்கே கிடையாது. சரியா? பேசுறதுக்கு மட்டும்தான் இருந்திருக்குது, எப்போவுமே அப்படிலாம் இருந்ததில்லை. ஈக்குவாலிட்டிலாம் இங்கே இல்லை. அப்போ அதில் பிறந்து வளர்ந்த ஒரு பையன், அதுக்காக தான் நான் போராடிக்கிறேன். எல்லோரும் ஒன்றுங்கிறதுல தான் நான் போராடி இருக்கிறேன். சரியா? நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே தான் எப்போ பார்த்தாலும் சரி ஏதோ ஒன்று கொண்டு வந்து வச்சிடுறது, ஜாதி கொண்டு வச்சது, மதத்தை கொண்டு வச்சிரு. நான் எல்லாத்தையும் முன்னாடி உடச்சி ஒன்றும் இல்லாமல் பண்ணியாச்சு. எங்கள் அலுமினியில் எத்தனையோ பேர் 3-1 நான் ஃபஸ்ட் பிரசிடென்ட்டு, 2வது இப்போ 3வது பிரசிடென்ட் வந்தாச்சு. சரியா? அதே மாதிரி பியூவில் அதே மாதிரி தான். வைஸ் பிரசிடென்ட் யார், பிரசிடென்ட் யார், செக்ரட்டரி யாருன்னு போய் பாருங்கள், ஏஎஸ்எல்லில் பாருங்கள். எல்லா ஸ்டேட்டு, எல்லா ஜாதி, எல்லா மதமும் தான் இருந்திருக்கு. நாங்கள் யாரையும் அப்படிலாம் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக அப்படிலாம் வச்சுக்கல. அதனால் நீங்கள் வந்து நாங்கள் இம்ப்ரூவ் ஆகி வர்றோம், நீங்கள் எல்லாம் கூட சேர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்ரிடே நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், எங்கள் கன்சிஸ்டன்சி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நாங்கள் கண்டிப்பாக வளருவோம், நாங்கள் இன்னும் பெருசாக வந்து எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவோம். நீங்கள்லாம் கூட வாங்க. நீங்கள்லாம் வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போய் வெளியே சேர்த்துருந்தீங்கன்னா லீட்ஸ் நிறைய வந்திருப்பாங்க. இதில் என்னென்னா இந்த லீட்ஸ் எல்லாம் போய் இப்போ ஆஃப்லைனில் போய் ஏதாவது ஒன்று சொல்லி, இப்போ இவங்க எவ்வளோ கேவலமாக இருப்பாங்கன்னு பார்த்துக்குங்க. ஒரு சிலர்லாம் இப்போ வந்து குரூப்பில் ஒரு சில மெசேஜ் எல்லாம் வரும், அதை வந்து ஒரு சில செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க லைக் பண்ணுவாங்க,
கமெண்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல. அவங்கள போய் ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க, கேஆர் வந்து உங்களை எல்லாம் லைக் பண்ண சொன்னாரா இதெல்லாம் அப்படின்னு. அதை கேட்குற அளவுக்கு எவ்வளோ உயர்ந்த ஒரு எண்ணம் இருக்குதுன்னு பாருங்க உங்களுக்கு. நான் இங்கே என்ன போன் வீடியோவை போட்டிருக்கு, இதை போய் லைக் பண்ணிட்டா வந்து யாராவது பார்த்து ஊன்னு சொல்கிற கதை எல்லாத்தோட மொபைல்லையே இருக்கு இன்னைக்கெல்லாம். ஏதாவது கொஞ்சம் ஒரு ஒரு பேசிக் மினிமம் டீசென்சி அண்ட் ரெஸ்பெக்ட் வந்து இந்த சொசைட்டி எங்களுக்கு கொடுக்கணும். நாங்கள் என்ன வேணாலும் எங்கள் அப்போ சொல்கிறீங்களே, இப்போ வந்து அவங்கள வந்து ஆக்டராக தான் பார்க்கணும், ஒரு செலிபிரிட்டியாக தான் பார்க்கணும், அவங்க டிவோர்ஸ் ஆனால் என்ன வருத்தமாக இருந்த ஐஸ்வர்யா ராய் இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய பேத்துக்கு மனமாற்றம் நடக்குது, பட் அதெல்லாம் கஷ்டமாக தான் இருந்தது. அதெல்லாம் கூட நாங்கள் லீட்ஸ் குரூப்பில் பேசணும், சரியா? ஸோ உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு செலிபிரிட்டினா மட்டும் வந்து அவங்க டிவோர்ஸ் ஆனாலும் அவங்க லைஃப் பர்சனல் லைஃப்லாம் பார்க்கக்கூடாது, ப்ரொஃபஷனல் லைஃப் மட்டும் தான் பார்க்கணும். அப்போ நாங்கள் இதெல்லாம் பண்ணுற வேலையை ஒரு ப்ரொஃபஷனாகவே பாருங்கள். காசு வராத ஒரு ப்ரொஃபஷனில் வேலை செய்கிறோம், ஒரு மனிதாபிமானத்துக்கு ஒரு சொசைட்டிக்காக வேலை செய்கிறோம். அப்போ ஏன் எங்கள் பர்சனலை பற்றியெல்லாம் பேசணும்? எங்கள் பர்சனலை பற்றி ஒருத்தரோட பர்சனலை பற்றி பேசுகிறக்கெல்லாம் யாருக்கு உரிமையும் இல்லை. அதெல்லாம் பேசாதீங்க. அவங்க எப்படி வேணால் இருந்துட்டு போகிறாங்க, எங்கூட இருக்காங்கல்ல, இருந்துட்டு போகிறாங்க. அவங்க சிங்கிளாக இருக்கலாம், டிவோர்ஸாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருந்திருக்கலாம், இல்லை ஒய்ஃப் விட்டுட்டு போயிருக்கலாம், இல்லை கல்யாணம் பண்ணாமல் என் தம்பி மாதிரி இருந்திருக்கலாம். எத்தனையோ பேர் இருப்பாங்க. எங்கள் அலுமினியில் கூட கல்யாணம் பண்ணாக்காமல் இருக்கவங்களாம் இருக்காங்க, இல்லை குழந்தை இல்லாமல் எப்படியா இருந்துட்டு போகிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கு மட்டும் அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தா போதும். எங்கள் பர்சனலாக உள்ள பூந்தெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. நாங்களாம் ஒன்றும் சட்டத்துக்கு புறம்பாலாம் நாங்கள் எந்த வேலையும் பண்ணிடல, சரியா? ஸோ உடனே வந்து சொன்னோம்னா இவங்கெல்லாம் கூட இவங்க தான் வேலை செய்ய முடியும், அவங்க தான் வேலை செய்ய முடியும்னு, சரியா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக வாழ்ந்துட்டோம்னா அவன் வெக்கப்படணும், வேதனைப்படணும். அவன் முன்னாடி பார்த்துச்சு கடவுள் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தாரு, நீ எதுவுமே மனிதாபிமானத்தோட நீ வாழவே இல்லை அப்படின்னு ஒருத்தன் செல்ஃபை பார்த்து என்னைக்கு கேள்வி கேட்குறானோ அன்றைக்கி இந்த சொசைட்டி மாறிடும். அது கூடிய சீக்கிரம் நடக்கும் அது, இல்லையா? இல்லைனாலும் இந்த மனித சமுதாயம் இப்படியெல்லாம் கண்டினியூ ஆகாது. எங்களுக்குள்ளெல்லாம் நிறையா வலி வேதனைலாம் இருந்தால் கூட நாங்கள் வந்து ஒரு நாள் யாருக்கும் விட்டு கொடுக்காமல் எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் தான் வேலை செய்கிறோம். அப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணி எல்லா லீட்ஸையும் ரீச் பண்ணி ப்ராப்பராக ஒர்க் பண்ணுங்க, எல்லாமே நல்லா நடக்கும். நான் கண்டிப்பாக வேணும்னா ஒருத்தரையும் நான் ரீச் பண்ணுவேன், அவங்ககிட்ட பேசுவேன், உங்கள்கிட்ட கேட்பேன், எனக்கு எதாவது பண்ணி கொடுங்க, நம்ம அலுமினிக்கு எதாவது பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக அந்த ரேப்போலாம் இருக்க தான் செய்யுது, சரியா? ஸோ இதெல்லாம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணுன்னு இருந்துச்சு. நீங்கள் எங்கள் லைஃபையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த 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 சீரீஸோடது வந்து எங்கள் லைஃப்பை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், சரியா? ஒரு லீட்ஸோட லைஃப்லாம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அவங்கள பற்றி போய் ஆஃப்லைனில் போய் ஏதாவது ரெண்டு பேசிகிட்டே இருக்காதீங்க. எல்லாம் ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா வேலை செய்கிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பீங்க, கொஞ்சம் பேர் எப்போவுமே வேலை செய்ய மாட்டேங்க, ஜாயின் பண்ண புதுசில் பண்ணியிருப்பீங்க. அப்போ ரெகுலராக ஒருத்தன் பண்ணுறான் அப்படிங்கும்போது அவனோட பொறுப்புணர்ச்சி பார்த்து பாராட்டுங்க. அவங்க எவ்வளோ கமிட்டடாக இருக்காங்க, காசு வராத ஒரு வேலைக்கு கமிட்டடாக இருக்கான்ல, உடனே அவங்களுக்கு இதை வாங்கி கொடுத்துட்டாரு, அதை வேலை வாங்கி கொடுத்துட்டாரு, விசா வாங்கி கொடுத்துட்டாரு, ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணிக்கிறாரு, பர்சனல் ஹெல்ப் பண்ணுறாரு, சப்போர்ட்டாக இருக்கிறாருன்னு அது உங்களுக்கு தானே பண்ணியிருக்கு. அட்லீஸ்ட் இவங்க பண்ணுனாங்க, நான் திருப்பி பண்ணினேன், இந்த இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் எதுவுமே பண்ணலையே, உங்களுக்கு பண்ணியிருக்குது. அப்போ அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது? இது ஒரு பெருந்தன்மை இல்லாத ஒரு செல்ஃபிஷான ஒரு சொசைட்டிக்கு தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். எங்களுக்கு அது தெரியும், இது மாறும் அப்படின்னு நினச்சி தான் ஒரு நம்பிக்கையோடு தான் ஒர்க் பண்ணுறோம். ப்ளஸ் இதை பற்றி ஏன் வந்து ஒரு ஸ்கூலில் காலேஜ்லாம் ஒரு பேப்பர் வச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சொசைட்டிக்கு ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று. வந்து இப்போ என்எஸ்எஸ் இதெல்லாம் பண்ணுறீங்க சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தானே இருக்குது, இதை சீரியஸாக ஒரு விஷயத்த வைங்களேன். ஒவ்வொரு குழந்தையோட தடவை பிளட்டு கொடுக்கணும்னு ஒரு கம்பல்ஷன் வைங்களே. ஹெல்த்தியாக இருக்கிறது, ஹெல்த்தியாக இல்லாதது பரவாயில்ல, காலேஜ் வரைக்கும் வந்து இல்லை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்று வைங்க. கெடுக்கிறது எத்தனையோ பண்ணுறோம், நல்ல விஷயங்கள் பண்ணால் என்ன, இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. மற்றபடி எல்லாமே ரொம்ப சூப்பராக போகும். நான் திரும்ப உங்களை எல்லாத்தையும் வந்து சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். ஒரு 4 வாரம் இந்தியா வர்றேன், கண்டிப்பாக எல்லாத்தையும் மீட் பண்ணலாம், சரிங்களா? கெட் டுகெதர் இல்லை, பட் நாங்கள் லீட்ஸோ மெம்பர்ஸோ லோக்கலில் இருக்கிறவங்களாம் பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக தாராளத்தில் 4-5 கெட் டுகெதர் 4-5 பேர் அட்லீஸ்ட் ஒரு 4-5 இருக்கும். பட் கோயம்புத்தூரில் 2வது 3வது இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக உங்களை எல்லாத்தையும் வந்து சந்திக்கிறேன், சரிங்களா? இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. நான் இதெல்லாம் வந்து என்னென்னா உங்கள் மனசாட்சித்தை நான் கேள்வி, நான் ஐ எம் டைரக்ட்லி டாக்கிங் டு யுவர் கன்சைன்ஸ் தான். உங்கள் மனசாட்சிட்டு நான் டேரெக்டாக பேசிக்கிறேன், அவ்வளோதான். நான் வந்து இது ஒன்று பண்ணுறதுனால ஒரு விஷயம் ஒருத்தர் புரியாமல் பண்ணலாம், தெரியாமல் பண்ணிடலாம், அதுக்காக அவங்கள வந்து விரோதி கெட்டவங்கலாம் சொல்லலை. நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு உங்கள் மனசாட்சி நான் கேட்குறேன். எனக்கு ஏன் நீங்கள் சப்போர்ட் இல்லை, எனக்கு ஏன் அதெல்லாம் பண்ணி கொடுக்கல, நீங்கள் ஏன் எங்களோட வந்து இருக்கல, எங்களை ஏன் ரெகனைஸ் பண்ணல, இதெல்லாம் நல்லபடியாக எடுத்துகிட்டு போகலாமில்ல, இது ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? இன்னும் நிறைய பேர் உள்ள வரலாம்ல, வாப்பா நான் வந்து மாதத்துக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு ஏன் வர மாட்டேங்கிறீங்க? என்னால் வருஷம் இவ்வளோ காசு கொடுக்க முடியும், நான் கொடுக்குறேன்னு ஏன் வர மாட்டேங்கிறீங்க? உங்கள் மனசாட்சி தான் நான் கேள்வி கேட்குறேன், சரிங்களா? லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். டிஎஸ் இதை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ கூட இந்தியா வர்றதுக்கு நான் தனியாக வர்றேன் அப்படின்னு சொல்கிறதுனால எந்த ஃப்ளைட்டில் டிக்கெட் ரொம்ப சீப்போ அதில் போனால், இப்போ டெல்லி வந்து லக்கேஜெல்லாம் எடுத்து திரும்ப செக்இன் பண்ணணும் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அதில் வந்து சர்வீஸ் கூட அவ்வளோ நல்லா இருக்காது,
இது வேண்டாம், இதில் போனால் ஒரு ரூ. 300 தான் அதிகம், அது நல்லாயிருக்கும், $300 அதிகம், இதில் போய்க்கிங்க அப்படிலாம் என் ஒய்ஃபும் சொன்னாங்க. அந்த ஏஜென்ட்டெல்லாம் சொன்னால் கூட நம்ம அதில் ஏர்செல் கமிட்டி குரூப்பில் போட்டு அதை டிஸ்கஸ் பண்ணி இந்த $300 இருந்ததுன்னா நான் ஊருக்கு போகும்போது யாராவது காசு இல்லாதவங்களுக்கு கொடுப்பேன், நான் பார்த்தா யாராவது கேட்பாங்க, நான் எதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியும், வயசானவங்களுக்கு கொடுக்க முடியும், இல்லை லீட்ஸ் யாருக்காவது எதாவது ஹெல்ப் பண்ண முடியும், இந்த பணம் இருந்தால் எதுக்காவது யூஸ் ஆக முடியும், இதை எதுக்கு நான் இது இங்கே செலவு பண்ணணும், பரவாயில்லின்னு நான் போகிறேன். அதுக்கு வந்து நான் ஸ்பீக்கர்லாம் போட்டு பேசுகிறேன். அந்த ஏஜென்ட் அப்போ சொன்னார், இல்லை நீங்கள் வந்து சம்பாதிக்கிறது ஃபஸ்ட்டு உங்களை ஹெல்த்தியாக ஹாப்பியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்குறக்காக நீங்கள் சம்பாதிக்கக்கூடாதுல்ல அப்படிலாம் சொன்னார் இன்றைக்கி. நான் இதையும் வந்து ஏர்செல் கமிட்டியில் லீட்ஸ் குரூப்பில் நான் சொன்னேன். இப்போ என் ஒய்ஃபும் குழந்தைகளாம் வந்திருந்தாங்கன்னா நான் தனியாக அதை வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லதாக தான் பண்ணி கொடுப்பேன். இல்லை நான் கூட வந்தாலும் அவங்க வரும்போது அது வேறு மாதிரி அவங்கள ப்ரொடெக்டடாக நல்லபடியாக பார்த்து கம்ஃபர்டபுளாக தான் அனுப்பிச்சி விடுவேன். பட் இங்கே வந்து அது பண்ண முடியாதுல்ல. இங்கே நம்ம வரும்போது எனக்கு அது தேவையில்லைன்னு தோணுது. நான் எப்படி இருந்தாலும் போய்க்குவேன். அந்த காசு இருந்தால் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி ஏதாவது ஒன்று கொடுத்து ஹெல்ப் பண்ணுவேன், ஏதாவது ஒன்று கொடுத்துருவேன், யாருக்காவது கொடுத்துட்டு வருவேன். அதனால் அது அப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் எனக்குன்னு வரும்போது நான் அதில் மிச்சம் பண்ணி தான் நான் மற்றவங்களுக்கு பண்ணுறேன். சரியா? அதில் எது கம்மியாக இருக்குது, இதில் பண்ணால் எவ்வளோ மிச்சமாகும், இது யாருக்காவது கொடுத்துடலாம், இந்த பையன் கேட்டிருக்கேன், இந்த பொண்ணு கேட்டிருக்குது, ஒரு 10,000 கேட்டிருக்குதா, சரி ஒரு 5,000 கொடுத்துடலாம், இல்லை 5,000 கேட்டிருக்குதா, ஒரு 4,000 கொடுக்கலாம், 3,000 எவ்வளோ முடியுதோ அது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா என்ன முடியுதோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்படி தான் நடந்திருக்கு. தயா அதாவது அதெல்லாம் ஒரு நாள் வெளியே வந்துடும். நான் அதை வந்து நான் முழுசாக நம்புறேன். நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறோம், நம்ம எவ்வளோ விஷயம் ஒருத்தருக்கு பண்ணியிருக்கும் போது இது கண்டிப்பாக யூனிவர்ஸ் ஒரு நாளைக்கு வெளியே எடுத்துகிட்டு வரும். இது எல்லாத்துக்கும் தெரிய வரும். அப்போ தெரிய வரும்போது எல்லாரும் கில்ட்டியோடு தான் இருப்போம். விஜயகாந்துக்கு பண்ணி போட்டு கடைசியில் கமெண்ட் இருந்தோம்ல, அதுதான் நடக்கும். சரியா? அதுதான் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் அது மட்டும் பார்த்துட்டு அப்படி பண்ணிடாதீங்க. எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும், பெரிய லெவலுக்கு இதெல்லாம் பெருசாகணும், பெரிய குரூப்பாக ஃபார்ம் பண்ணுங்கள், பெரிய கம்யூனிட்டியை வளர்த்தி கொடுங்க. நீங்கள் எல்லோரும் கூட வாங்க, வந்து ஒரு அன்பாக இருங்க. சரியா? எனக்கு எப்போவுமே வந்து இது ஒன்று நான் மறந்துட்டேன். இது எப்போவுமே வந்து எனக்கு ரொம்ப இந்த கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறது, இந்த ஃபேக்காக இருந்துக்கிறது, ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறது, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு அப்படி ஒரு ஆளுகள் எனக்கு கூட ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் வேண்டாம். எனக்கு ரொம்ப உண்மையாக இருக்கிறவங்க இருந்தால் போதும். சரியா? கோவம் வரும்போது கோவத்தை காட்டட்டும், ஹர்ட் ஆனாங்கன்னா சண்டை போடட்டும், லைட்டாக, ரொம்ப இல்லை, பட் சண்டை போட்டாலும் ஓகே தான். பட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்தால் லவ்வபுளாக இருக்கட்டும். அப்படி அந்த மாதிரி ரியலாக ட்ரூவாக இருங்க. சரியா? அதுதான் வேணும். இங்கே எங்கேயுமே வந்து ஏமாற்றிட்டு அதை பண்ண வேண்டாம். ஏமாற்றிட்டு இருக்கிறவங்களாம் நம்மளுக்கு வேண்டாம் கிட்ட. அது ஒவ்வொருத்தருக்கும் அவங்க நேச்சர் தெரியும். இதெல்லாம் ரொம்ப ட்ரூவான பீப்புள், ரொம்ப எல்லாருமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க தான் கூட இருந்து வேலை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு நெட்வொர்க் தான் எல்லா பக்கமும் இருக்குது. அதனால் அதை பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் நல்லதை ப்ரொமோட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட்டாக இருங்க, நல்லபடியாக எல்லாம் நல்லா நடக்கும். சரியா? அப்போ தான் நாளைக்கு ஒரு எமர்ஜென்சினாலும் நீங்கள் வந்து கேட்க முடியும். நம்மளை வந்து இந்த சொசைட்டி வந்து நாளுக்கு நாள் வீக்கு தான், வல்னரபிள் தான் ஆக்குது. சரியா? அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேண்டாமா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட நிற்கிறக்கும் ஒருத்தர் 4 பேர் வந்து என்னென்ன உனக்கு ஒன்று நடந்தால் 4 பேர் கேட்போம்னாது ஒருத்தருக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்காக புரிஞ்சு இதை சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.